இந்த கூட்டத்தின் தலைவர் அண்ணன் சதாசிவம் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் பெரும்பாலும் நம்ம நடக்கிறது பட்ஜெட் தாக்குதல் பற்றி. இந்தியா முழுக்க நாம ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மிகவும் வஞ்சிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதுக்காகவே பெரும்பாலும் நம்ம இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். என்னன்னா, நம்மளுடைய வரிப்பணம் இந்தியாவில் தென் மாநிலத்துல தமிழ்நாட்டில் தான் அதிகமா போகுது. ஆனா நமக்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது மிகவுமே குறைவா இருக்குது. நாம எல்லாருமே ஒரு மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல நாம பாட்டினா வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது என்னன்னா, ஒவ்வொரு தடவையுமே இப்ப மட்டும் இல்ல, கடந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோடி ஆட்சி எப்ப ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு நிதியமைச்சர், நம்ம நாட்டிலிருந்து போன ஒரு நிதியமைச்சர் நம்மளையே வஞ்சிக்கிறாங்க. ஒரு பெண்மணி, தாய் இல்லம் கொண்டவர்கள் அப்படின்னு எல்லாருமே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட பெண்மணி பாத்தீங்கன்னா குறிப்பா வஞ்சிக்கப்படுறது தமிழ்நாட்டை மட்டும்தான். ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது கல்விக்கும் கிடையாது, போக்குவரத்துக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நிதி பங்கீடு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. வரியே கொடுக்காத மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதி கொடுக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு எல்லாம் அதிகமா நிதி கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நிதியை குறைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது முற்றிலுமே மாற்றப்படணும் அப்படின்னா நாம எல்லாருமே பாட்டினா இந்தியா கூட்டணிக்கு நாம வாக்களிக்கணும். அது இங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாம வாக்களிச்சு இந்த நிலையை மாத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியையும் பெறணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.